மிகவும் செழிப்பான அறுவடை தரக்கூடிய அந்த பூமியை பங்காளிகள் அனுபவித்து வந்தனர். ஆனால் சுயநலவாதிகளான அவர்கள் அங்கிருந்த கடவுள் செல்லாத்தாளுக்கு பூஜை செய்வதையும் விட்டுவிட்டனர். செல்லாத்தா கோயில் கடந்த 25 வருடங்களாக சுத்தம் செய்யப்படாமலும் சரிவர பூஜை செய்யப்படாமலும் இருள்மண்டி கிடந்தது. என்னுடைய பொன்னிவள நாடு மிகப்பெரிய வயல்வெளியை கொண்டுள்ளது. மதுர வண்டுராங்குளம் ஒரு போகத்திற்கு தண்ணீர் விட்டால் 1000 சலுகை நெல் விளையும். எனது கோவில் பக்கத்தில் உள்ள நிலமோ பொன் விளையும் பூமியாக விளங்கும். அந்த கோலாத்தா கவுண்டன் உயிருடன் இருந்தபோது எனக்கு 3 காலம் பூஜையும் சரியாக நடத்தி வந்தான். அவன் காலம் முடிந்த பிறகு இந்த பொறாமை பிடித்த பங்காளிகள் எனது நிலத்தையும் பிடுங்கிக் கொண்டார்கள். என் கோவிலையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதில்லை, எனக்கு பூஜையும் செய்வதில்லை. குன்னுடையான் இப்போது உயிருடன் இருக்கிறானா? அவன் எங்கிருப்பான்? நான் போய் எனது அண்ணன் விஷ்ணுவிடம் தான் கேட்க வேண்டும்.